விஜயோட பொலிட்டிக்கல் ரேலிஸ் இனிமே எப்படி சார் இருக்கும்? பொலிட்டிக்கல் ரேலிஸ் இருக்குமா? பயந்தாங்குள்ளின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரியான ஒரு கவர்டைஸ் அரசியல் உள்ள போய் விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். இதுல ஒரு திமுக கை இருந்திருக்குமா, செந்தில் பாலாஜி கை இருந்திருக்குமான்ற ஒரு அசம்ஷன், இதனை விஜய் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியா தான் இருக்காரு. இன்னும் விஜய் என்டிஏக்குள் வருவது என்பது அதிமுக பாஜகவுக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்துமே தவிர அதனால் சாதகமாக ஒண்ணுமே நடக்காது. அவருக்கு ஒரு ஆதரவான பொசிஷன்ல இருந்தாங்க, அவருக்கு சப்போர்ட்டிவா இல்லைன்னா கூட இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் எந்த மனநிலையில் இருப்பார் என்பதை புரிந்து கொண்டு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலே தப்பா பண்றாரு சார். அந்த விக்டிமை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து துக்கம் விசாரிப்பீங்களா சொல்லுங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு ரசாபாசமான விஷயமா இருக்கு. விஜயனுடைய அரசியல் இன்னும் முதிர்ச்சி பெற வேண்டும், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அது கருணாநிதி இருந்த தலைமையில் இருந்ததை விட ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவில் இன்னும் கொஞ்சம் கட்டுக்கோப்பு ஜாஸ்தி. சென்னை அன்டிஸ்பியூட்டட் பாஸ்டியன் ஆஃப் டிஎம்கே, திமுகனுடைய கோட்டை, மிகப்பெரிய கோட்டை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவாலையும் தகர்க்க முடியாத கோட்டையாக திமுக இருக்குன்னா அது சென்னை தான். திமுகனுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 15 முதல் 20% ஓட்டை சென்னையில் விஜய் அவர்கள் எடுத்தார். விஜய் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்தார் என்றால் திமுக வெற்றி பெறும். இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி மக்கள் நம்ம யாருமே மறந்துடக்கூடாத ஒரு நிகழ்வுக்கு போறோம். அதுதான் விஜய் கேம்பெயின்ல கரூர்ல நடந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் விஜய் ஒரு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அமைதியா இருந்தாரு. இப்போ திருப்பி வெளியில வரதுக்கான அறிகுறிகள் ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ விஜயோட பொலிட்டிக்கல் ரேலிஸ் இனிமே எப்படி சார் இருக்கும்? பொலிட்டிக்கல் ரேலிஸ் இருக்குமா? இப்ப எப்படி இருக்கலாம் அந்த மாதிரி ரேலிஸ்? சார், கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விஜயனுடைய அரசியல் என்பது அவர் பயந்தாங்குள்ளின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரியான ஒரு கவர்டைஸ் அரசியல் உள்ள போய் விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். இது எல்லாருக்கும் நிகழக்கூடியது. முதலில் அரசியல் நடக்கும் போது இந்த ஒரு 41 உயிர்கள் சேதம் என்பது நடக்கும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் ஒரு தலைவன் என்பவனுக்கு அதை மீறி வெளி வரும்போதுதான் தலைவனாக முடியுமே தவிர, அது உள்ள ஒரு கக்கூன் உள்ள போனாங்கன்னா அவரை நாம் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை. கரூர் விஷயத்துல பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு உச்சநீதிமன்றம் ஆர்டர் பண்ணி அதுக்கு ஒரு எஸ்ஐடி எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால அதுல உண்மை வெளிவர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் யார் மேல. ஆனா ஒரு வெளியில் இருந்து பார்த்த போது இதுல ஒரு திமுக கை இருந்திருக்குமா, செந்தில் பாலாஜி கை இருந்திருக்குமான்ற ஒரு அசம்ஷன், அதை யாரும் ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா அந்த வே தே ரியாக்டட், கள்ளக்குறிச்சி கள்ளசாராயத்துல நடந்த போது இல்லாத ஸ்பீடு கரூர்ல அந்த ஸ்பீடு இருந்தது. இந்த ஆம்புலன்ஸ் குறுக்க ஓட்டுறதுன்றது திமுக இது ஒண்ணு புதுசு கிடையாது. நான் 2021 தேர்தல் போதும் பார்த்திருக்கேன், 24 தேர்தல் போது நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். 21வது இங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கலாம் சொல்லலாம். 24 தேர்தல் போது பல இடத்துல பார்த்திருக்கேன் நான். அந்த ஆம்புலன்ஸ் குறுக்கால ஓட்டுறது இதெல்லாம் ஒரு கைவந்த கலை அது. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய அந்த அழுகை இதெல்லாம் மக்களிடம் எடுபடவில்லை. மிகப்பெரிய அதெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நமக்கு அது ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது மக்களிடம் எடுபடாம திமுக மேலதான் அந்த கோபம் மாறித்து. இதனை விஜய் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டார். நான் சொன்னது உடனே அந்த பிண அரசியல் சொல்ல, திமுக மேல இருக்கக்கூடிய கோபத்தை அவர் பயன்படுத்திக்க தவறிவிட்டார். ரெண்டாவது, திருப்பி ரேலிக்கு வருவாரா? அடுத்த ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ரேலி நடந்தானா அதுல அவர் ஏதாவது சொல்லலாம் சார். 1 மாசமா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தவிர வேற எதுவும் கொடுக்கல. அண்ட் விக்டிம் அதாவது என்னன்னா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியா தான் இருக்காரு. இன்னும் விக்டிம் தன்னுடைய இடத்துக்கு கூட்டின்னு அதுல பாதிக்கப்பட்டவரை கூட்டின்னு அவங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரே தவிர, என்னை அரசு செய்தாலும் செய்யுங்க, நான் அங்க போய் என்னுடைய இவங்களோட போய் இருக்கணும். இதுதான் ஒரு அரசியல் தலைவரனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருந்திருக்கும். அந்த கரூரில் அந்த சம்பவம் நடந்த பிற்பாடு அவரை
கலெக்டர் சொல்லியிருக்கலாம், எஸ்பி சொல்லியிருக்கலாம், நீங்க ஊரை விட்டு போயிடுங்க, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து, இல்லைன்னா உங்களுக்கே கூட பிரச்சனையா இருக்கும், அதனால ஊரை விட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருந்தால் கூட, இப்ப நான் ஒரு அரசியல்வாதியா அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன், நான் கரூர் கலெக்டர் ஆபீஸ்ல போய் உட்காந்துருப்பேன். ஏன்னா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸினுடைய கடமை. அந்த பாதுகாப்பை நான் ஊர்ஜிதப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. நான் கலெக்டர் ஆபீஸ்ல போய் உட்காந்துருப்பேன், இல்ல எஸ்பி ஆபீஸ்ல போய் உட்காந்துருப்பேன். அடுத்த நாள் என் கூட்டத்துக்கு வந்த என் தொண்டர்களுடைய சோகத்திலையும் துக்கத்திலையும் நான் பங்கேற்றிருப்பேன் இருந்திருக்கணும். இதுதான் ஒரு அரசியல்வாதியினுடைய, ஒரு தலைவனுடைய முதிர்ச்சியான தலைவனா இருப்பான். ஓடி ஒளிவது என்பது தவறான அரசியல், அது செய்திருக்க கூடாதவர். சரி, அதற்கப்புறம் என்ன பண்ணார்? அதுக்கப்புறம் அவர் ஒரு ஷெல்லுள்ள போயிட்டார். அவர் எங்க இருக்காருன்னே கூட தெரியல. அந்த கட்சியே என்ன பெரிய தவறை செய்தது. அந்த மாவட்ட செயலாளர் மேல அரெஸ்ட் வாரண்ட் வந்த போது, அவர் மேல நடவடிக்கை எடுத்த போது கட்சி யாருமே கூட நிக்கல. புசி ஆனந்த் அவர்கள் தனக்கு ஒரு முன்ஜாமீனுக்கு போனாங்க, சிடிஆர் நிர்மல்குமார் தனக்கு ஒரு முன்ஜாமீனுக்கு போனாங்க. பட் யாருமே அந்த ஏற்பாட்டாளர்கள் யார் இருந்தாங்களோ அவர்கள் கூட கட்சிக்காரங்களே நிக்கல. அவருக்கு மத்திய அரசும் பாஜகவும் ஏதாவது ஒரு ஆதரவு தெரிவிச்சுதா? இப்ப நேற்று ஒரு பேச்சு முடிஞ்சு போச்சு. இனிமே நாங்க என்டிஏ கூட்டணியில இல்லைன்னு 2 தரப்புலையும் தெரிவிச்சுட்டாங்க. பட் அவங்க ஏதோ ஒரு விதத்துல நான் உங்க பின்னாடி இருக்கோம், எங்க கூட வாங்க அப்படின்னு ஏதோ ஒரு சமிக்கை கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தால் பாஜக இஸ் இன் a suicidal mission சொல்லுவேன். விஜய் என்டிஏக்குள் வருவது என்பது அதிமுக பாஜகவுக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்துமே தவிர அதனால் சாதகமாக ஒண்ணுமே நடக்காது. ஏன்னு சொல்றது, அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற போது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களா? என்ன ஆதரவு கொடுக்கணும்? உங்க பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆதரவு கொடுக்குறோம், உங்களுக்கு டாசிட்டா நான் உங்களுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறேன், அந்த மாதிரி என்பது அதுல தவறு கிடையாது. அதுல பாஜக அதிமுக ஈவன் எடப்பாடி ஆட்டம் நயினார் நாகேந்திரன் கூட தான் நின்றாங்க அப்போ. ஏன்னா அவருக்கு ஒரு ஆதரவான பொசிஷன்ல இருந்தாங்க. அவருக்கு சப்போர்ட்டிவா இல்லைன்னா கூட இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் எந்த மனநிலையில் இருப்பார் என்பதை புரிந்து கொண்டு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலே தப்பா பண்றாரு. சார், அந்த விக்டிமை கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு துக்கம் விசாரிப்பீங்களா சொல்லுங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு ரசாபாசமான விஷயமா இருக்கு. ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல சாவு விழுந்திருக்கு, நீங்க துக்கம் விசாரிக்க அவங்க வீட்டுக்கு தான் போகணுமே தவிர, சரி போலீஸ் அனுமதி இல்லையா, கோர்ட்டுக்கு போயிருக்கணும், எனக்கு போலீஸ் பாதுகாப்போட நாங்க போய் அவர்களோட துக்கத்தில் நாங்க பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுவுமே செய்யாம இவர் ஒரு ஷெல் உள்ள போய் உக்காந்துட்டு அவங்கள கூட்டிட்டு ஒரு பஸ்ல 2 பஸ்ல கூட்டிட்டு அவங்கள ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சு அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து, இது அரசியல் கிடையாது. இது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உள்ள. விஜயனுடைய ரசிகர்கள் பல பேர் சொல்லலாம், அங்க போனா கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகன்ட்டு. தவறு. கூட்ட நெரிசல் ஒரு தலைவன் வந்தா இருக்கதான் செய்யும். அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டியது போலீஸும், அதனுடைய கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு தான் போலீஸ் இருக்கு, அரசாங்கம் இருக்கு. அவர்கள் இன்னைக்கு அஜித் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி கூட்டம் வரதே எல்லாரும் அதுக்கு காரணம். மக்கள் சினிமாக்கு கொடுத்த ஹைப், மீடியா சினிமாக்கு கொடுக்கிற ஒரு பூஸ்ட், இந்த மாதிரி கூட்டம் வரத ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து அரசியல்வாதிகள் கூட்டம் கூடுற போது, நடிகர்கள் அரசியல்வாதிகளா மாறி கூட்டம் கூடுற போது இதை தவிர்க்க வேண்டியது நம்மளோட எல்லாருடைய கடமைங்கிறாரு. இதுல அவர் விஜய ஷாடுறாரா? நீங்க இப்படி கூட்ட வர வைக்கிற மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்ல வராரா? இல்லாட்டி மக்கள் நீங்க எதுக்கு இப்படி கூடுறீங்க ஒரு நடிகர் அரசியல்வாதியா வந்தான்னு யார அவர் சொல்றாருங்க? சார், நான் மக்களை ஒரு இடத்துல குறை சொல்லுவேன்னா, கை குழந்தையை கூட்டு கொண்டு நீங்க அவர் அரசியல் தலைவராக இருக்கலாம், சினிமாக்காரராக இருக்கலாம், பெரிய கூட்ட நெரிசல் இருக்கும் போது உங்களுக்கே ஒரு சேஃப்டி ப்ராப்ளம் தெரியும் போது கை குழந்தையை கூட்டிட்டு போவீங்களா? ரொம்ப கூட்டமா இருப்பேன். நான் அப்படிதான். நான் ஒரு சாதாரண மனுஷனா என்ன எதிர்பார்ப்பேன், ரொம்ப கூட்டம். நம்ம ஒரு திருவிழாவுக்கு போகும்போது, ஒரு கோவில் திருவிழாவுக்கு போகும்போது கூட அடிச்சு நெரிச்சுன்னு போய் தேர் திருவிழாவோ இல்லைன்னா இப்ப காஞ்சிபுரத்துல நடக்கக்கூடிய நீங்க கருட சேவைக்கு போனீங்கன்னா அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கும், நெரிசல். ஓரமானதுதான் பெருமாளை சேவிப்பேனே தவிர, நான் போய் அடிச்சு பிடிச்சு முன்னாடி போய் நின்று என் மேல இடிச்சு கீழே தள்ளி விழுத்தாங்கன்னா அப்புறம் நான் தான் பொறுப்பு. அப்போ கை குழந்தையை கூட்டிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனது மக்களுடைய தப்பு. நான் அவர்களோட துக்கத்துல பங்கேற்கிறேன், அவரோட சோகத்துல பங்கேற்கிறேன். ஆனா மக்கள் செய்த தவறு அது. அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குறுகலான இடத்துல ஒரு பர்மிஷன் கொடுத்தது. விஜய் தரப்புல செய்யப்பட்ட மிகப்பெரிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ வுடன்ட் சே டிலேடா வந்தாருன்ற குற்றத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்னா 3ல இருந்து 10 வரைக்கும் அப்ரூவல் கொடுத்திருக்கீங்க. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு 3ல இருந்து 5 மணி வரைக்கும் தான் டைம்.
ஸோ டைம் 3லேருந்து 10க்குள்ள அவர் வந்து 301லேருந்து 959 வரைக்கும் எப்ப வந்தாலும் அவர் மேல நீங்க குத்தம் சொல்ல முடியாது, அரசாங்கத்து மேல தான் குத்தம் சொல்லணும். அப்போ ஒரு உளவுத்துறை என்பது என்ன இருக்கு சார், ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்கு, நீங்க அதனால வராம இருக்கிறது நல்லது, கூட்டம் கலைய வைப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவர் வரும்போதே இந்த இடத்துல சரிப்பட்டு வராது, அந்த இடத்த பர்மிஷனே முன்னாடியே கொடுத்துருக்க கூடாது, இவ்வளவு பேர் அவங்க 10,000 பேர் வருவாங்கன்னாங்க, 27,000 பேர் வந்துட்டாங்கன்னா அதை கணிக்கக்கூடிய இடத்துல தான் உளவுத்துறை இருக்க தவிர அதை வந்து நீங்க அந்த கட்சி மேல குறை சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மேலேயும் போலீஸ் மேலேயும் தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டியது அவர்கள் தான். மூன்றாவதாக மக்களை சொல்லுவேன் நானே தவிர, மற்றபடி விஜயனுடைய அரசியல் வந்து இன்னும் முதிர்ச்சி பெற வேண்டும், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அதை இன்னும் சினிமா அரசியலாகவே அவர் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு தான் பாக்குறேன். நிஜ கள அரசியல் அவருக்கு இன்னும் புரியவில்லை, அவருக்கு யாரும் சொல்லி கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். அவர் அடுத்த நகர்வா இப்படியேதான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல வரீங்க, புதுசா ஒண்ணும் செய்ய மாட்டார். புதுசா ஒண்ணு செய்யலன்னா களத்துக்கு வந்து களத்துல தொண்டனா நிக்கணும். நீங்க வந்து ஒரு ஐவரி டவர்ல உட்காந்துக்கிட்டு நான் கையை அசைச்சிட்டு போறேன்றது வந்து உங்க சேஃப்டிக்காக பண்ண வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சோகம் நடக்கும்போது நான் ஓடி போக முடியாது சார். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த ஒரு சோகம் நடந்த போது சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்திருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்திருக்காங்க, மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, எடப்பாடி போயிருக்காரு, பாஜக தலைவர்கள் எல்லாம் போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து கூட்ட நெரிசல் கிடையாதா, இல்ல வந்து இது இல்லாம இருக்குமா? அப்ப விஜய் ஏன் போயிருக்க வேண்டும் இல்ல, அவருங்க அங்க கூட நின்றுக்கணும். அவர் அந்த அடிச்சு பிடிச்ச உடனே வந்து சென்னை வந்து சேர்ந்ததே வந்து அது வந்து ஒரு அதனாலதான் சொன்னேன், கவர்டைஸ், கோழை என்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேன். வந்திருக்க கூடாது. ஒரு முதிர்ச்சியான தலைவர் அங்க போய் எஸ்பி ஆபீஸ்ல கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் அந்த சோகத்துல அவர்களுடைய துக்கத்துல அடுத்த நாள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய துக்கத்துல நான் பங்கேற்க போறேன். அதற்கு நீங்க உத்தரவாதம் செய்ய வேண்டியது அவர்கள் பொறுப்பு. மீறி அரெஸ்ட் பண்ணட்டும், சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்று இவரை அரசாங்கம் கைது செய்திருந்தால் தவறு இல்லை. அரசாங்கம் அது செய்வதில் தவறு கிடையாது. அரசியல்வாதியாக ஒளிந்தது தப்பு. அவர் அதை அவர் முன்னிருந்து இருந்திருக்கணும். அதுல கைது செய்யப்பட்டு அவர் வந்து சிறை போயிருந்தாருன்னா தவறு கிடையாது. சோ இதுதான் சொல்றேன், அவர் அரசியல் என்பதுல வந்து நீங்க வந்து ஒரு சினிமா அரசியலாக ஒரு ஐவரி டவர்ல உட்கார்ந்துட்டு பண்றது என்பது அரசியல் கிடையாது. கள அரசியல் என்பது மிக 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 வித்தியாசமானது. நன்றி சார். நீங்க அழகா வந்து அது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், வெரி டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நான் இது வரைக்கும் கேட்டதுல. ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு போவோம் சார். வந்து திமுக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாமினன்ஸ்ல இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மெயின் எலெக்ஷனா, அப்புறம் சில இன்னும் உள்ளாட்சி எலெக்ஷனா டிஎம்கே தான் ரொம்ப டாமினன்ஸ்ல இருக்கு. இப்ப நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் திமுகவோட டாமினன்ஸை எந்த விதத்திலையும் குறைச்ச மாதிரி உங்களுக்கு தெரியுதா, தெரியலையா? அதே சமயத்துல உள்ளுக்குள்ள புகைஞ்சிட்டு இருக்கிற உதயநிதி கனிமொழி இஷ்யூ அது வந்து உள்ள புகைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த புகைச்சல் வந்து வெளியில வந்து தெரிய வந்து அது அடுத்த எலெக்ஷனை வந்து அதை பாதிக்குமா? உங்களுடைய சிந்தனை என்ன சார்? சார், கடைசி கேள்வி ஃபர்ஸ்ட் பதில் சொல்றேன். இது எந்த விதத்துல எலெக்ஷனை பாதிக்காது. ஏன்னா திமுகவில் வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. அது வந்து கருணாநிதி தலைமையில இருந்ததை விட ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவில் இன்னும் கொஞ்சம் கட்டுக்கோப்பு ஜாஸ்தி. ஏன்னா அங்க வந்து அவர்களுக்குள்ள என்னவனா குடும்பிப்பிடி சண்டை பண்ணலாம், ஆனால் அது வெளியில அவர்களுக்கு உண்டான ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு இது வந்ததுன்னா, ஏன்னா அந்த திராவிட ஈகோ சிஸ்டம் என்பது அதை வெளியில வரவிடாம தடுத்துரும். மீடியா, திராவிட கழகம், இன்னும் பெரிய பெரிய ஈகோ சிஸ்டம். இந்த அண்ணாமலை உதவி சொன்னார், வெங்காயம் மாதிரி தோல் உரிக்க அவர்கள் லேயர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி லேயர்ஸ் ஆஃப் திராவிட ஈகோ சிஸ்டம் அந்த குடும்பத்திற்குள்ள அந்த கோஷ்டி பூசலை வெளியில வந்து அதனால் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வர விடாம தடுத்துரும். அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்படின்னு பார்க்க போனா உங்களுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் KN நேருவுக்கும் திருச்சியில மிகப்பெரிய தகராறு உண்டு எப்போதும். ஆனால் அங்க எலெக்ஷன்ல வரும்போது பெரிய பிரச்சனையே வராது. அது மாதிரி ஒரு இடத்துலயும் அங்க ஒரு பிரச்சனை உண்டு. கம்மிங் பேக் டு யுவர் மெயின் கொஸ்டின், திமுகனுடைய செல்வாக்கு சரிந்திருக்கான்னா மிகப்பெரிய அளவு சரிந்திருக்கு. இது ஒரு பெரிய சைலண்ட் ஒரு ப்ரொட்டஸ்ட் மக்கள் மனசுக்குள்ள இருக்கு. நான் 3-4 உதாரணத்தோட சொல்றேன். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிற்பாடு சென்னை அண்ட் கன்னியாகுமரி 2 செக்டார் ஒன்று எடுத்து பாருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் அது 2 செக்டார் எடுக்கிறேன்னா, சென்னை அன்டிஸ்பியூட்டட் பாஸ்டியன் ஆஃப் டிஎம்கே, திமுகனுடைய கோட்டை, மிகப்பெரிய கோட்டை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவாலையும் தகர்க்க முடியாத கோட்டையாக திமுக இருக்குன்னா அது சென்னை தான். அதே மாதிரி
காங்கிரஸ்னுடைய கோட்டை என்று எடுத்தால் கன்னியாகுமரி மாவட்டம். காங்கிரஸ் பாஜக தான் அங்க ரெண்டு தான் பவர்ஃபுல் கட்சியை தவிர திமுக அதிமுக எல்லாம் 3வது 4வது தான். ஸோ அங்க பிஜேபி ஃபர்ஸ்ட், காங்கிரஸ் செகண்ட், திமுக 3வது, அதிமுக 4வது. அந்த அவங்க சப்போர்ட் பேஸ் பாத்தீங்கன்னா. ஸோ அப்ப நீங்க வந்து 2ம் 3ம் சேரும்போது 1ம் 4ம் சேரும்போது மிகப்பெரிய போட்டி. பாஜகவும் அதிமுகவும் சேரும்போது திமுகவும் காங்கிரஸும் சேரும்போது 4 பேரும் தனியா இருந்தா பாஜக அன்டிஸ்பியூட்டட் டக்கு டக்குன்னு வின் பண்ணிடுவாங்க. 4 பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது சேரும்போது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தார்கள் என்றால் அது பாஜகவுக்கு தலைவலி, பாஜக அதிமுகவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம், தலைவலி, ஒரு பெரிய ஒரு போட்டியாக இருக்கும். கம்மிங் பேக் டு த இது, விஜய் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ்னுடைய ஓட்டை 20% கிட்ட எடுத்தார்கள். அப்போ காங்கிரஸ் 2வது இடத்திலிருந்து 4வது இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. ஸோ அப்போ பாஜக அதிமுக கூட்டு 2வது பிஜேபி, 3வது டிஎம்கேன்னு வந்தது. கன்னியாகுமரியில கிட்டத்தட்ட ஒரு 20 கான்ஸ்டிடியூவன்சி நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முழுக்க எடுத்தீங்கன்னா, கன்னியாகுமரி, நாகர்கோவில், அந்த குளச்சல் அந்த பக்கம்லாம் எடுத்தீங்கன்னா, சென்னை சுத்தி இருக்கக்கூடிய 28 கான்ஸ்டிடியூவன்சில சேம் வே டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கஸ்ட். கிட்டத்தட்ட 35-40% அவர்கள் தனிப்பட்ட முறையில் வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய இடம். ஃபாலோடு பை ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு 23 முதல் 28% வாக்கு சதவீதம் வைத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில். அப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் சேரும்போது அதனுடைய ஒரு இம்பாக்ட் பெரிய அளவுல இருக்கும். பிஜேபிக்கு ஒரு 4-5% ஓட்டு இருக்கும், காங்கிரஸ்க்கு ஒரு 3-4%. ஸோ அதனால டிஎம்கே டாமினன்ட் இன் சென்னை. திமுகனுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 15 முதல் 20% ஓட்டை சென்னையில் விஜய் அவர்கள் எடுத்தார். விஜய் ஆஸ் அ ஃபேக்டர் ரிமூவ்ட் தட். அப்போ இங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதிமுக கூட்டணி பலம் பெற்றது. இதனால அதிமுக ஃபர்ஸ்ட், விஜய் செகண்ட், திமுக 3. இந்த பினாமினா நான் ஏன் 2 இடத்த தான் எடுக்கிறேன். நான் கொங்கு மண்டலத்தை எடுக்கல, டெல்டா மாவட்டத்தை எடுக்கல, மற்ற தென் தமிழகமும் மற்ற வட தமிழகத்தினுடைய கான்ஸ்டிடியூன்ஸ்ல இது 2மே ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் பேஸா இருக்கக்கூடிய இடங்கள். 2 கட்சிக்கு உண்டான பாஸ்டியன்ஸா இருக்கிறதுல விஜய் அவ்வளவு பெரிய டென்ட் உருவாக்கினார். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து 8%-இருந்து 12% தான் இப்போதைக்கு. நான் முன்னாடி 5 முதல் 8 சொன்னேன், இப்ப 8 முதல் 10-12% தாண்டினால்னா பெரிய விஷயம் தமிழ்நாடு முழுக்க. ஆனால் அவர் இந்த 2 இடத்துல திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கார். இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு உண்டான இந்த சைலண்ட் கோவம். எந்த ஒரு கொடுத்த 540 வாக்குறுதிகள்ல இவர்களுக்கு தேவையான எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, அதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இவர்களுக்கு எந்த ஒரு மேம்பாடும் நடக்கவில்லை. அது ஒரு ஹை ஹேண்டட்னஸ் இருக்கு. ட்ரக் அபியூஸ் மிகப்பெரிய அளவுல இருக்கு. லா அண்ட் ஆர்டர், எஸ்பெஷலி விமன் சேஃப்டி மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. எல்லாம் அதிருப்தியா இருக்கு. ஸோ டிஎம்கே ஆஸ் அ பார்ட்டி செல்வாக்கை இழந்திருக்கான்றால் இழந்திருக்கு. ஆனால் வெற்றி பெறக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு. விஜய், அதனால்தான் சொன்னேன், விஜய் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்தார் என்றால் திமுக வெற்றி பெறும். அவர் சேராம தனியா இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். இதுதான் என்னுடைய ஒரு கணக்கு. ஏன்னா விஜய் கட்சிக்கு போகக்கூடிய வாக்குகளை பல வாக்குகள் திமுக ஆதரவு ஓட்டுகள், நாட் ஏடிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டுகள்ல, திமுக ஆதரவு ஓட்டுகளே விஜய்க்கு போகுது. அப்போ திமுக பலம் இழக்கும். அதிமுகனுடைய எதிர் ஓட்டுகள் விச் டிஎம்கே அதர்வைஸ் போக வேண்டியது விஜய்க்கு போகுது. ஸோ அதனால அந்த டிவைட் ஆகும். அதிமுக ஆதரவு ஓட்டுகளும் போறது, பட் அது கணிசமான அளவா இல்ல. 1:4 மாதிரி இருக்கு. ஒரு சதவிகிதம், ஒரு போர்ஷன் அதிமுக ஆதரவு ஓட்டுகள் விஜய்க்கு போச்சுன்னா 4 பாகமா இது திமுக ஆதரவு ஓட்டுகள் விஜய்க்கு போகுது. அப்போ அதனால வந்து என்னன்னா விஜய் பிகம்ஸ் அ டெஸ்ட்ராயர் ஃபார் டிஎம்கே. இதனை திமுக புரிஞ்சிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவுல. அதிமுக பாஜக தலைமை இதை வந்து இந்த நேரேட்டிவ் ஆர் தே பையிங் திஸ் நேரேட்டிவ் எனக்கு தெரியல இன்னும். ஏன்னா அவர்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க, விஜய் தன் கூட்டணிக்கு வந்தா வசதியா இருக்குமோ அப்படின்ட்டு. விஜய் இந்த கூட்டணிக்கு வரதுனால என்ன ஆகும், திமுக ஆதரவு ஓட்டுகள் திருப்பி திமுகக்கே போயிடும். ஸோ அப்போ விஜய் கொண்டு வரக்கூடிய ஒரு 4-5% ஓட்டு தான் எக்ஸ்ட்ரா வருமே தவிர, அதிமுக எதிர் ஓட்டுகள் விஜய்க்கு போனது திருப்பி திமுக போயிடும், இல்ல சீமானை நோக்கி செல்லும். ஸோ அதனால இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவது என்பது இட் இஸ் சூசைடல் என்னுடைய ஒப்பீனியன். அவர் தனியாக நின்று களம் காணும் பட்சத்தில் அவர் வந்து
திமுக ஆதரவு ஓட்டுகளை மிகப்பெரிய ஒரு பிளப்பார் என்பதனால் இது அதிமுக சாதகமா இருக்கும். விஜய் இந்த கூட்டணியில வந்தாருன்னா ஹேண்ட்ஸ் டவுன் டிஎம்கே வில் பண்ணும். ஆனா போன முறை வின் பண்ண அளவுக்கு அந்த 150 160 சீட்டு கிட்ட அவங்க வின் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒரு கூட்டணி அரசியல் உருவாக்கக்கூடிய இடத்துல தான் வருவாங்க. ஆன் தேர் ஓன் 117 திமுக அந்த சிச்சுவேஷன்லையும் கிராஸ் பண்ணாது. ஸோ ஒரு கூட்டணி, அது ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துல தான் அங்க வந்து நிற்பார்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லா கேள்விக்கும் ரொம்ப சிறப்பா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம நீங்க வந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நேயர்களே, நீங்க இந்த உரையாடல மிகவும் ரசித்திருப்பீர்கள். நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருக்கணும். எங்கள்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனலை பாருங்க. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரியுடன் நாம் மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு 2-3 வாரங்களில். அப்போ அரசியல் நிகழ்வுகளை எடுத்து மீண்டும் அலசி இதே போல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவரிடம் வந்து கண்டிப்பாக பெறுவோம். நன்றி. வணக்கம் சார். நன்றி.